ஹாய் மக்களே, இன்டகிரேஷனோட கண்டினியூஷனை நம்ம பார்ட் 2ல இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து 9.23 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராப்பர்ட்டியே ப்ரூவ் பண்ணியிருக்கோம்டா. பாருங்கடா, அவன் கேட்டிருக்கான் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாரு. அந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த அப்பர் லிமிட்ல 2a இருக்கு, அதுல பாதி முன்னாடி 2ஆல மல்டிப்ளை பண்ணி அதையே ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கண்டிஷன் அந்த ப்ராப்பர்ட்டியே ப்ரூவ் பண்ணியிருக்கான் பாருங்க. நல்ல கொஸ்டின் தான் அது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் இருந்ததுன்னா தென் இந்த ரிசல்ட்டை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்றான். அப்போ இங்க வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் 0a 2a இந்த மாதிரி நீங்க இன்டர்வலா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை வந்து ஃபைனைட் இன்டர்வலா பிரிச்சுப்பீங்க. அது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், இந்த ஈக்குவேஷனோட ரிசல்ட் 0 to a, ஏல இருந்து 2a பிரிச்சுட்டீங்க. அப்புறம் நீங்க ஒரு வேரியபிளை கன்சிடர் பண்ணுங்க, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் டின்னு. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து பண்ணீங்கன்னா அங்கே 1 வரும், டிஎக்ஸ் டிடி வரும். ஸோ லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு a இன்ட்டு 2a ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் என்ன எழுதுவீங்க, 0 to a இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் டி டிடி. அதுக்கப்புறம் 0 to a இன்ட்டு ஏ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதான் ஈக்குவேஷன் 2 இந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இந்த கடைசிக்கு பாருங்க, இது டெரிவேட் பண்ணதுன்னா அந்த வந்து சப்ஜூட்டிங் 2 தூக்கிட்டு போயிட்டு இந்த 1ல போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ஆன்சரு, இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். பெரிய விஷயமே இல்லை, நார்மலா ரிசல்ட் ப்ரூவ் பண்றோம். ஃபைனைட் இன்டர்வலா பிரிக்கிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்றீங்க, ஒரு இன்ட்ரோடியூஸ் ஒரு வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டின்னு பண்றீங்க. ஸோ டெரிவேட்டிவ் பண்றீங்க, லிமிட்டை வேல்யூ மாத்திடுறீங்க. மாத்திட்டு ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். மாத்தணும்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை தூக்கி 1ல போய் போட்டு விட்டுருங்க. இந்த இதுக்கு பதிலே இந்த இது போட்டோன்னே இதுவே இன்னொரு தடவை கிடைக்கும். அதான் கிடைச்சிருக்குது. அப்போ இது ஒன்று இது ஒன்று, அப்போ 2 இன்ட்டு 0 to a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கன்சிடர். பெரிய விஷயம்லாம் இல்லை இது. ஏதாவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்ல? எனி டவுட்? ஓகே, அடுத்து போயிடலாம். அஸ்லாம். ஓகே, அனுப்பிச்சுடுங்கடா, தண்ணி குடிச்சுக்கிறேன். கவிப்பிரியா லெஃப்ட். ஓகே, 6 பேர் இருக்கீங்களா, எவால்வேட். அதுக்கப்புறம் பாருங்க 9.24 மைனஸ் பை பை டூல இருந்து பை பை டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே புகுந்து விளாட வேண்டியது அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு. காஸ் எக்ஸ்ன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? ஈவன் ஃபங்க்ஷன். ஆனா முன்னாடி ஒரு மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப இது வந்து என்னவாயிடுது பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வந்துருது. நீங்க பாருங்கடா, அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நம்ம அடிக்கடி பார்த்த ப்ராப்பர்ட்டி. ஸோ மைனஸ் பை பை டூல இருந்து பிளஸ் பை பை டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறீங்க. இங்க மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருது. கிடைச்சதுன்னா இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? மைனஸ் வந்துருச்சு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதோட இன்டெகிரல் வேல்யூ 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்க எவால்வேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா 0 to பை பை டூ 2 இன்ட்டு அந்த அது போடுவீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி. ஆட் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா முட்டன் போட்டு போயிடுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்டான சம். லோயர் லிமிட்ல வந்து மைனஸ் லாக் டூவும் அப்பர் லிமிட்ல வந்து லாக் டூவும் கொடுத்துருக்காங்க. இ பவர் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா பாருங்க. இங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துட்டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸே கொடுத்ததுன்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸே கிடைச்சதுன்னா இந்த கிவன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம செக் பண்றோம் அதே மாதிரி. மாடல்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்து பாக்குறீங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போதும் எஃப் ஆஃப் எக்ஸே கிடைச்சிருக்குது. இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸே கிடைச்சிருக்கிறதுனால
ஏன்னா, இங்க மாடுலஸ்லக்குள்ள போய் நீங்க மைனஸ் போட்டாலும் அது ஒண்ணும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல. அப்ப இந்த ஃபங்ஷனே திரும்ப குடுத்துரும் நமக்கு. அது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் குடுத்தாலும், எஃப் ஆஃப் எக்ஸே குடுத்ததுனால ஒரு ஈவன் ஃபங்ஷன். அப்ப ஈவன் ஃபங்ஷன்னா ரிசல்ட் என்ன? 0 2 இன்டு 0 டூ அப்பர் லிமிட்டு. அப்ப இ பவர் மாடல்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இ பவர் மைனஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஸோ அதுபடி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 0 டு லாக் 2. இப்போ இ பவர் எக்ஸுக்கு பதில் லாக் 2 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் லாகரிதமிக்கும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்னதான் வருவாங்கண்ணா? வெறும் 2 தான் இருக்கும். இங்க மைனஸ் 2 இருக்கும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மைனஸ் ஒன்னை இங்கிட்ட எடுத்துட்டு மைனஸ் 2 ஆகிட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 பை இஎக்ஸ்னு வச்சுட்டாங்கடா. இப்படி செய்யறாங்க அவங்க லாக் 2. இதை நம்ம நேரடியா பண்ணாலே இங்கே லாக் 2 கிடைச்சிடும். நீங்க இப்படி போடனாலும் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ லாக் 2 மைனஸ் லோயர் லிமிட் 1 பை இ பவர் 0. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 பை 2 இருக்கும். இங்க எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ மைனஸ் என்ன வரும்? மைனஸ் 1 பிளஸ் 2 இருக்கும். ஆன்சர் இஸ் 1 வரும். இந்த சம்மு புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதுங்கடாரா? ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் செய்யறதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 2 மாடல் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா சொல்லுங்கடா. புரியலன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ப்ரூவ் தட் கொஸ்டின். சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா 0 to 5/4 log of 1 plus tan x dx equal to 5/8 என்று log 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம அதை கொண்டு வந்துட்டாலே போதும், முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ண போறோம்? எக்ஸ ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி படி அப்பரு பிளஸ் லோயரு மைனஸ் எக்ஸ், அதை நான் இங்க வந்து சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கடா, tan எக்ஸ் வெறும்னே tan எக்ஸ் இருக்குது. அதை எப்படி மாத்துறேன்னா tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்பரு பிளஸ் லோயரு 5/4 பிளஸ் 0 மைனஸ் எக்ஸ். அப்போ 5/4 மைனஸ் எக்ஸ் இங்க வந்துடும். சரிதானே? ஸோ அதுபடி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? டான் tan ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா தெரியுமா? tan ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்னது? அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? tan ஏ மைனஸ் tan பி டிவைடட் பை, இங்க மைனஸ் வந்தா கீழே பிளஸ் 1 பை tan ஏ இன்ட்டு tan பி. ஸோ அதுதான்டா அடுத்த ஸ்டெப்ல போட்டிருக்கோம் பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே நீங்க பண்ணல, வெறும் ஃபார்முலா தான் அப்ளை பண்றீங்க இங்க. ஸோ இதுல இருந்து இதை அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் tan π/4ன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். ஸோ 1 போடுங்க. இங்க 1 பிளஸ் tan x வந்து நிக்குது. ஸோ 1 மைனஸ் tan x. இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க இந்த டேமை. இது மேல போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 பிளஸ் tan x பிளஸ் 1 மைனஸ் tan x. இந்த பிளஸ் tan x இந்த மைனஸ் tan x கேன்சல் பண்ணீங்கன்னா 0 to π/4 log of 2 by 1 plus tan x dx இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் 2. இது கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 2 நீங்க சம் பண்ண போறீங்க. அப்போ இந்த சைடு 2iன்னு வரும். இது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சம் பண்ணிட்டீங்கன்னா log of a plus b அப்படின்னா log a by log b. இங்க இது மேல போறதுனால அந்த இதுல அப்படியே வந்துடும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா log 2 into dx. log 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரு. ஸோ யூ டேக் அவுட் சைடு. ஸோ dx இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா வெறும் எக்ஸ். ஸோ 0 to π/4 அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா π/4 இருக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு 2i இருக்கா? இந்த 2 இங்கிட்டு வந்து வரும்போது π/8 மாறும். ஸோ i is equal to π/8 log 2. எவ்வளவு ஈஸியான சம்முன்னு பாருங்க. இந்த சம்ம புரிஞ்சுதாடா? கொஸ்டின் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அனுஷா, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கம்மா.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே. இது ஓகே. ஈஸியான கொஸ்டின். அதான் அந்த டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஷோ தட் அடுத்து அதே ரிலேட்டட் உள்ள ஒரு 5 மார்க். இத வந்து பார்த்துக்கோங்கடா. இது அடுத்த கட்ட நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா 0 to 1 tan இன்வெர்ஸ் பிளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 5/2 log e. எக்ஸாம்பிள் 9.28 இது. ஸோ நம்ம அப்படியே லைனா சூப்பரா முடிச்சுட்டு வரோம். ஸோ அப்படியே பாருங்க. I ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன இன்னும் எவ்வளோ இருக்குடா? 21 தான் முடிச்சிருக்கோம்டா. 9.30 அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் 9.4. இது வந்து பெர்னோலிஸ்னால டக்குன்னு முடிஞ்சிடும் படபடன்னு. ஸோ 9.4 முடிஞ்சா 9.5 அதுவும் குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லாமே இது 9.6 இது சீக்கிரம் முடிஞ்சிடும். சரி நெருக்கி முடிப்போம். என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு ஆள் எத்தனை மணின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சிடுறோமா? எந்த சம் நம்ம முடிச்சிடணும்? எத்தனை சம் பார்த்து விடணும்? முடிச்சிடறேன். கவலைப்படாதீங்க. இப்போ 9.24 முடிச்சிட்டோம். எதுடா பண்ணிட்டு இருந்தோம்? 9.28. ஓகே. இப்போ இதை வந்து பாருங்க 0 to 1 tan இன்வெர்ஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 0 to 1 tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோலாக இருக்கிறத தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கேன் இன்டகிரேஷனை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அப்பரு ப்ளஸ் லோயரு மைனஸ் எக்ஸு, அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கேன்டா அந்த இடத்துல. ஏன்னா இங்கே அப்பரில் 1 இருக்குது, லோயரில் 0 இருக்குது. 1 + 0 1 தான், மைனஸ் எக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன்டா. அப்புறம் -1 + 1 கேன்சல் ஆயிரும்டா. அப்போ tan இன்வெர்ஸ் எக்ஸ் ஆகிடும். இங்கே 1 இங்கே 1, அப்போ 2 tan இன்வெர்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸாக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், யூவி மெத்தட் படி போகிறோம். யூ இன்ட்டு டிவி மெத்தடு. இப்போ யூன்றது tan இன்வெர்ஸ் எக்ஸு, அப்போ டிவின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா tan இன்வெர்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய தடவை பார்த்துட்டோம். இதுதான் 1 + x². அப்புறம் டிவியை இன்டகிரேஷன் பண்ணுங்க. இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா டிவி இன்டகிரேஷன் பண்ணால் வி, டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸு. ஸோ இந்த யூ இன்ட்டு டிவி ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா யூவோட வேல்யூ என்னது? tan இன்வெர்ஸ். வியோடது என்னது? எக்ஸு. ஸோ இதுபடி போட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 to 1 மைனஸ் 1 இன்ட்டு வின்றது என்னது? எக்ஸு. அப்புறம் என்ன வரும்? டியூன்றது எங்க இருக்குது? இந்த இருக்கு பாருங்க, இதை அப்படியே போட்டுருங்க. dx/1 + x². அவ்வளோதான். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலங்கிலையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டிவைட் பண்ணிக்கிட்டேன். மேலங்கிலையும் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த ப்ளூவில் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி தான். இதில் வந்து அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஏன் சார் நம்ம மேலே இங்கேயும் டிவைட் பண்ணனா, அகைன் சொல்கிறேன், x² டெரிவேட்டிவ் 2x. அதனால இந்த லாக் எக்ஸ் ஃபார்முலா வருது பாருங்க, டிவைடட் பை லாக் ஆஃப் மாட் எக்ஸ். செம்ம ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின்லாம், நீங்கள் தான் கரெக்டாக போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்பரு மைனஸ் லோயர் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் முடிஞ்சிடும். இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? குயிக்காக சொல்லுங்க. ஓகே, ஸ்பீடாக முடிக்கிறேன் பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து 9.1. ஸோ கிவன் இன்டர்வல் ஐ எடுத்துக்கோங்க. ஐ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த இதில் √3 + அந்த 1ன்றத √x வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்கே வந்து பாருங்க 5 மார்க் தானே, எவால்வேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து √+3 1 மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து கீழே √5 - x + x. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணுறேன்டா. மேலே என்ன ப்ராப்பர்ட்டி? அப்பரு லோயரு மைனஸ் எக்ஸு, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. எக்ஸுக்கு பதில் அப்பரு ப்ளஸ் லோயரு மைனஸ் எக்ஸு, அதே மாதிரி அப்பரு லோயரு மைனஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதில் அப்பரு ப்ளஸ் லோயரு மைனஸ் எக்ஸு, அதை போட்டோன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் வந்துடும்டா. அதுக்கப்புறம் இதை பாருங்க 5 - x. இது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நார்மலாக கூட்டி எழுதுறீங்க 2 + 3 5ன்னு. அதுக்கப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்ன வரும், இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதுவீங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2, கொடுத்துருக்குறது ஈக்குவேஷன் 1. ஸோ 1 2 ஆட் பண்ணுங்க.
ஆட் பண்ணீங்கன்னா 2a ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ். ஸோ இது என்ன ஆகிடும், எல்லாம் கேன்சல் ஆகிடும் கலந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 இங்கே வந்துடும். ஸோ ஆன்சர் இது 1/2. எனி டவுட்? இங்கே பாருங்கடா, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான்டா எல்லாத்தையும் ஆன்சர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸுக்கு பதில் அப்பரு ப்ளஸ் லோயரு மைனஸ் எக்ஸ் போட்டு முடி. அவ்வளோதான், ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 2 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ, கீ ஆன்சர் கிடைச்சிருச்சு 1/2. ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? தம்ஸ் அப் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்து 9.4 இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்கடா. இது அதே தான்டா, அப்பரு மைனஸ் லோயரு எக்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே ஆன்சர் வந்துடும். சொல்லவா சொல்லவாடா? அதில் அப்படியே போட்டுறீங்களா? ஓகே ஓகே, இப்போ என்னன்னா எக்ஸுக்கு பதில் அப்பர் மைனஸ் லோயர் போடுங்க, அப்பர் மைனஸ் லோயரை போடுங்க. போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதுக்கப்புறம் காஸ் ஸ்கொயர், இங்கே காசுன்றது ஈவன் ஃபங்க்ஷன், அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 1 + ஏ அந்த ஏ பவர் மைனஸ் எக்ஸ் 1/axன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுங்க அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ 1 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கேன்சல் ஆகிடும், காஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1 + காஸ் எக்ஸ் இந்த இதுவும் கேன்சல் ஆகும், 1 + காஸ் 2x. இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா dx இன்டகிரேஷன் பண்ண எக்ஸ், காஸ் 2x இன்டகிரேஷன் பண்ணால் sin 2x/2. ஸோ அப்பர் லோயர் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 5/2 வரும். தான் இது சொல்லியாச்சு. இப்போ 9.4 போகிறோம் பாருங்க. 9.4ல் u இன்ட்டு டிவி மெத்தட், இது உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு இல்லையா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு, அப்புறம் ஃபஸ்ட் இன்டகரல். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் இன்டகரல், அப்புறம் செகண்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் பேட்டர்ன், செகண்ட் டெரிவேட்டிவ் தேர்ட் இன்டகரல், அப்புறம் மைனஸ் தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபோர்த் இன்டகரல், ஆன் போயிட்டே இருக்கணும். சரியா? இதுதான் வந்து பெர்னோலிஸ்ட். இது அதை சொல்ல போறாரு இப்போ அவரு. ஸோ இங்க வந்து அந்த ஹைலைட் ரூலை ஃபாலோ பண்ணிடுங்க. ஹைலைட்டு ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கணும். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனு, இது லாகரிதமிக் ஃபங்க்ஷனு, இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனு, இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனு, இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனு. எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க, எக்ஸ் கியூபு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ எதை யூவா எடுக்கணும்? நீங்க இந்த ஆர்டர்ல தான் யூவை வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆர்டரை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் இருக்கிறத வின்னு எடுத்துக்கோங்க. ஸோ யூன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வருது. ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் உங்களுடைய யூ, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் உங்களுடைய வி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் அதை டெரிவேட்டிவ் பண்ணுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனு, அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 3x², செகண்ட் டெரிவேட்டிவ் 6x, மூணாவது டெரிவேட்டிவ் பண்ணும்போது 6, நாலாவது பண்ணா 0. எப்போ கான்ஸ்டன்ட் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த டெரிவேட்டிவ். இன்டகிரேஷன் போங்க. இன்டகிரேஷன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ், அப்போ ஃபோர்த் இன்டகரல் வரைக்கும் நீங்க போகணும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ என்ன பேட்டர்னு? பிளஸ் மைனஸ் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பிளஸ் மைனஸ் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இ பவர் -2x இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும்? இ பவர் -2x/-2. அடுத்த இன்டகிரேஷனு -2 கீழே இங்க வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும். அப்புறம் -2 வரும்போது -8 ஆகும். அப்புறம் -2 வரும்போது 16 ஆகும். அப்படியே எடுத்து எழுதுங்கடா. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. x³ இன்ட்டு இ பவர் -2x, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் 3x², இங்க மைனஸ் பேட்டர்னா மைனஸ் போட்டுட்டு -3x² இருந்தது, அப்புறம் பிளஸ் போட்டு இந்தது, அப்புறம் மைனஸ் போட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இந்த சமம் புரிஞ்சுதாடா? சட்டுன்னு சொல்லிட்டேனா? ஸோ யூ இன்ட்டு வி1 இன்டகிரல், அந்த போட்டுக்க பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் பிளஸ் போட்டுக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ போட்டுட்டு இங்க எல்லாத்தையும் போட்டு இ பவர் -2x வந்து காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அப்பர் லோயர்ல சப்ஜெக்ட் பண்ணும்போது ஆன்சர். இந்த பெர்னோலிஸ்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இது சம்ம புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? தம்ஸ் அப் பண்ணுங்கடா. ஓகே, புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸ் பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு
இது மாதிரி நீங்க போட்டுக்கோங்கடா. டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவா பண்ணிடுங்க கான்ஸ்டன்ட் வர்ற வரைக்கும். அப்புறம் இந்த சைடு இன்டகிரலா பண்ணுங்க. அப்புறம் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுல பிளஸ் மைனஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான்டா, ரீகால் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, குயிக்கா முடிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்குற ஐன்னு எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நம்ம போக போறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டெரிவேட்டிவ் பண்ண நமக்கு என்ன வந்துடும்? 1 மைனஸ். இங்க பாருங்கடா, இதோட டெரிவேட்டிவ் தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அதனால நான் சப்ஸ்டியூஷன் போறேன். ஏன் சார் போறேன்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டாலும் இதுதான் ஆன்சரு. 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அந்த டைப் பாருங்க, ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. டைப் 2ல எத்தனாவது இது? செகண்ட் இது, மறந்துடாதீங்க. செகண்டா ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட். டைப் 2ல எழுதுவோமா? இவங்க ரீகால் பண்ணிடலாம். டைப் 2ல என்னது? ஸ்கொயர் ரூட் வருமா? டைப் 3யும் டைப் 2வும் ஸ்கொயர் ரூட்ல வரும். டைப் 3ன்றது நியூமரேட்டர்ல ஸ்கொயர் ரூட் வரும். டைப் 2ன்றது டினாமினேட்டர்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதை பண்ணீங்கன்னா 1 பை என்ன போடுவீங்க? ஏ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் இ பண்ணுவீங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இதுக்கப்புறம் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஏ, இது பி. இன்னொரு ஆப்ஷன் சி வந்து என்ன வரும்? டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணுங்க, அது டைப் 1 ஃபார்முலா. ஸோ அதனால 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதோட டெரிவேட்டிவ். ஸோ அதை போட்டுக்கோங்க. லிமிட்டை சேஞ்ச் பண்ணுங்க, நார்மலான லிமிட் தான். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, சூப்பராக ஆன்சர் வந்துடும். டிக்கு பதில் அப்பர் மைனஸ் லோயரை நீங்க சப்ஜெக்ட் பண்ணிட்டே வர வேண்டியது. எனி டவுட்? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்காடா? இதெல்லாம் நார்மல் கால்குலேஷன் தான்டா, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி இ பவர் டியை வெளியில் எடுத்துருங்க. டிக்கு பதில் பை பை 4 மைனஸ் 1 போடுங்க, ஆன்சர் வந்துடும்டா. அவ்வளோதான்டா, லோயர் லிமிட் அப்பர் லிமிட். வேற உள்ள ட்ரிக்கியாலாம் ஒன்றும் இல்லை. அதனால இது டைரக்டா போடுற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சப்ஸ்டியூஷன் தெரியணும், தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாருங்க, என்ன ஃபங்க்ஷன் ஹைலைட் படி இந்த இது வந்த உடனே நீங்க என்ன எடுப்பீங்க? யூ வந்து டின்னு எடுத்துக்கோங்க, வி வந்து இடி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹைலைட் படி அல்ஜிபிரிக்கு அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இங்க வந்து டி வந்து ஒரு தடவை பண்ணாலே 1 வருது, அப்புறம் இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா 0 வந்துடும். அப்போ அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதோட இ பவர் டி எத்தனை தடவை பண்ணாலும் இ பவர் டி தான். அதுக்கடுத்து இ பவர் டி தான். இ பவர் டி எத்தனை தடவை பண்ணாலும் இன்டகிரேஷன் பண்ணா இ பவர் டி தான். ஸோ போடுங்க பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் மைனஸ் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் இந்த டைம் போட்டீங்கன்னா யூ கெட் தி ஆன்சர். சம் புரிஞ்சுதா? எனி டவுட்? ஓகே, சூப்பர். அதுக்கடுத்து சைன் என் பை, சைன் எனிதிங் பை வந்து என்னடா? 0. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ட்ரிக்கை, ஐ மீன் ரிசல்ட் இது. சைன் எனிதிங் என் பை வந்து 0. காஸ் என் பை வந்து காஸ் வந்து என் வந்து ஆடா இருந்துச்சுன்னா மைனஸ் 1டா. இங்க என் வந்து ஆடுனா மைனஸ் 1, மைனஸ் 1. என் வந்து ஈவனா இருந்தா பிளஸ் 1. ஓகேவா? பிளஸ் 1 வரும். ஸோ இதை மட்டும் நான் அதில் வந்துக்குவேன், காஸ் என் பைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நான் குயிக்காக நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எதை எடுப்பீங்க? அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனு அண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கு. ஹைலைட் படி அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான் யூவா எடுப்பீங்க. இன்டகிரேஷன் பார்ட் வந்து காஸ் என்எக்ஸ் எடுப்பீங்க. ஸோ இது அப்படியே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் வரைக்கும் வரணும். காஸ் என்எக்ஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ண என்னடா? சைன் எக்ஸ் பை என். திரும்ப சைன் என்எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ண என்னடா வரும்? காஸ் என்எக்ஸ் பை என் இன்ட்டு என்னு வரும். அப்போ என் ஸ்கொயர் வரும், மைனஸ் சைன். அப்புறம் அடுத்த ஒரு தடவை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா சைன் என்எக்ஸ் பை என் கியூப். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அது அந்த ஸ்டெப்பு. அப்புறம் பிளஸ் மைனஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் காஸ் சைன் இந்த பேட்டர்னு. அப்புறம் பிளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆகி இந்த பேட்டர்ன். அப்புறம் பையை உள்ள விட வேண்டியதான். உள்ள போட்டிங்கன்னா என்ன வரும்? பை சைன் எனிதிங் பை 0, காஸ் எனிதிங் என் பை வந்து இது அப்படியே மைனஸ் 1 போட்டுருங்க. ஏன்னா என் ஈவன் ஆடான என் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொன்னதுனால அதை அப்படியே போட்டுக்கோங்க.
மற்றது 0 ஆயிடும். அதுக்கப்புறம் இதுதான் ஆன்சர். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இந்த அந்த இதுல? ஜஸ்ட் யூ என்ன வி என்ன போட்டு முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த பேட்டர்னு பிளஸ் மைனஸ் அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். யாருக்கு இந்த இந்த ஸ்டெப்பு புரியுதுல? யாருக்காவது மெதுவா சொல்லணுமா? ஓகேவா? ஓகே தானடா? ஓகே. இப்போ இதுல பாருங்க, இது எக்ஸ்போனன்ஷியல், இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனு. ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவா எடுத்துக்கோங்க, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை இன்டகரலா எடுத்துக்கோங்க, அதாவது யூவி. ஸோ போடு இதை வந்து இப்போ டெரிவேட்டிவ் பண்ண தெரியும் இல்லையா, கான்ஸ்டன்ட் வர வரைக்கும். ஸோ இதோட இன்டகிரேஷனும் ரிப்பீட்டட் ஆகுது, ஸோ தெரியும். அப்படியே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் போட்டு அப்படியே இங்கே வந்துடும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அது அப்படியே இங்கே வந்துடும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே இங்கே வந்துடும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே இங்கே வந்துடும். முடிஞ்சே போச்சு. அப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணுங்க, ஆன்சர். ம் புரிஞ்சுதாடா? அந்த சம் புரிஞ்சுதுல? ஜஸ்ட் ரீகால் தான் பண்றேன் உங்களுக்கு. ஸோ சேம் சம் காசு. இந்த சைன் என்எக்ஸ் காசு என்எக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சைன் என்எக்ஸ் பை இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என்னு. அப்புறம் இதை ஒரு தடவை டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா காசை டெரிவேட் பண்ணா மைனஸ் சைன் என்எக்ஸ் பை காஸ் சைன் எக்ஸ் என் இன்ட்டு என்னன்னு வரும், அப்புறம் என் ஸ்கொயர்னு வரும். இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டெரிவேட்டிவ் ஆன்சர். இது அதே சேம் தான். அப்புறம் எக்ஸசைஸ் 5.5 வந்தாச்சு. நம்ம எடுத்த ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டோம் நம்ம. காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் நம்ம, எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க 0 to π/2 dx = 1 by cos square x. ஸோ இது என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் காஸ் ஸ்கொயர் எக்ஸை வந்து பொதுவாக வெளில எடுத்துடுங்க. வெளில எடுத்துட்டீங்கன்னா அங்கே என்ன வரும்னா 1 by cos square x plus 5 இருக்கும்டா அந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இந்த 1 by cos square x சீக்கண்ட் ஸ்கொயர் ஆகும், இந்த 1 by cos square x சீக்கண்ட் ஸ்கொயர் பிளஸ் 5ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயரை நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை படி சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ். ஏன் சார் இதை பண்றோம், சப்ஸ்டியூஷன் பண்றதுக்காக பண்றோம். ஏன்னா டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் எக்ஸ், அதுக்காக தான் சப்ஸ்டியூஷனுக்காக இந்த இந்த ஸ்டெப்பு, இந்த 3 ஸ்டெப்பு 1 2 3 இந்த 3 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் வழக்கமான கதை தான், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கெட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு. வந்து எக்ஸாம்பிள் 9.35 2 மார்க், ஒரு சூப்பரான 2 மார்க்கு. இது நம்ம ஃபார்முலா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டேரெக்டான ஆன்சர் தான் அது. ஸோ அந்த டைப் இதில் அது என்ன இருக்குன்னா, லிமிட் வந்து உங்களுக்கு பி டு இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பி டு இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், tan 90 தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட் tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி π/2, அப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை இதுதான் ஆன்சர் 2 மார்க். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். ஸோ பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்ட் 2 ஒரு சூப்பரான ஒரு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கிறோம். 2 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஸோ 9.36 இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 0 to π/2க்கு a இன்ட்டு சைன் ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்னன்னா காஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுங்க, எழுதிட்டீங்கன்னா சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். காஸ் ஸ்கொயரை தூக்கி வெளில போட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். வேல்யூ சேஞ்ச் பண்ணி முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் பி காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு நம்ம ஜென்ரலா ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுல ஒரு சப்கேஸ் தான் 4 5ன்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி இது பார்த்ததான், அப்படியே நீங்க வந்துடுங்க, சரிங்களா? அது டவுட் இருக்கா முகமது? டவுட் இருக்காடா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 9.6, இதை முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. 9.6க்கு உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா, நான் அதனால குயிக்கா ஷார்ட்கட்டோட முடிச்சிடுறேன். இப்போ இங்க பாருங்க, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே இது இருந்ததுன்னா ஒரே ரூல் தான். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சைனோட பவர்ல நியூமரேட்டர்ல ஒண்ணு குறைங்குமா, அந்த டினாமினேட்டர்ல அந்த பவர் அப்படியே போட்டுருங்க, சரிதானே? அப்போ நியூமரேட்டர்ல ஒண்ணு குறைச்சிங்கன்னா 9, டினாமினேட்டர்ல இருக்கிறது என்ன அந்த பவர்ல போட்டீங்கன்னா 10. அதுக்கப்புறம் 2 சப்ராக்ட் பண்ணிட்டு வாங்க. 9ல 2 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 7, 10ல 2 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 8.
7ல 2 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5, 8ல 2 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6. அப்புறம் 3/2, 1/2. இந்த 1/2ன்னு முடிஞ்சதுன்னா கூடவே இந்த π/2 ஒண்ணு போட்டு விட்டுருங்கம்மா. அதுதான்மா மெத்தடு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேஷன் பண்ணி அடிச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 63/512ன்னு கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா. இப்போ இங்க வாங்களேன், cos 7/4 இந்த 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏன் எடுத்தேன்னா, இந்த சம்ல 1/2ன்னு இருக்கும். ரூல் எல்லாம் ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 7 இருக்கா? அப்போ பவர்ல 7 வந்ததுனால 1 குறைங்க. 1 குறைச்சீங்கன்னா நியூமரேட்டர்ல 6 வரும். டினாமினேட்டர்ல அந்த பவர அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2 2ஆ குறைச்சிட்டு வாங்க. இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க லாஸ்ட்டா 1/2 முடியறதுனால π/2 போடுறீங்க. ஆனா இந்த சம்ல 2/3 முடிஞ்சதுனால 1ன்னு போட்டுடுங்க. இத நீங்க எப்பலாம் போகக்கூடாதுன்னா, நெகட்டிவ் போகக்கூடாது, 0 போகக்கூடாது. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போகும்போது நெகட்டிவ் நீங்க போகக்கூடாது. 0வும் போகக்கூடாது. ஸோ 1/2 முடிஞ்சா π/2ன்னு முடிங்க. 2/3ன்னு முடிஞ்சா 1ன்னு போட்டு முடிச்சிருங்க. இதுதான் ஆன்சரு. ஸோ இத போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான் இந்த மெத்தடு. சைனு, காசுன்னு மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா 0 டூ π/2 நல்லா பாருங்கடா. 0 டூ π/2 குடுத்திருந்தாங்கன்னா இந்த ரூல் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு வர்றதுனால நான் 2x வெறும் இன்ட்ரோடியூஸ் ஒரு d வேரியபிளா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? இந்த வித் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது வெறும் 2 மாறும். dy/2 வரும். dx இருக்கும். ஸோ லிமிட்ட வந்து டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணிடணும். சப்ஸ்டியூஷன் பண்றீங்கன்னா லிமிட் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ லிமிட்ட சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சேம் தான். ஸோ பவர்ல 1 குறைக்கணும் நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டர் அப்படியே போட்டுடணும். அப்புறம் 2 2ஆ குறைச்சிட்டு வந்தீங்கன்னா 1/2 முடியுது. π/2 போட்டுருங்க. யூ கெட் த ஆன்சர். ஓகே? எனி டவுட்ஸ்? கிளியரா? கிளியரா? எல்லாருக்கும் தம்ஸ் அப் பண்ணுங்கடா. ஓகே. அதுக்கடுத்து அதே மாரி 2x இருக்கு. 3x வந்து சம் வேரியபிள் dன்னு குடுங்க. dன்னு குடுத்துட்டு அதே மாரி ஃபார்மேட் வரும். கண்டிப்பா லிமிட்ட சேஞ்ச் பண்ணிடுங்க. மறந்துடவே மறந்துடாதீங்க. x 0 போட்டா d வரும். x π/6 போட்டீங்கன்னா, இந்த π/6 இருங்கன்னு சொல்லிட்டு π/2 வரும். அவ்வளவுதான்டா. 0 to π/2 மாறிடும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற அந்த பவர்ல 1 குறைங்க. பவர கீழ டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுருங்க. ஸோ குறைச்சிட்டே வந்தீங்கன்னா 2/3 வந்தது. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் ஓவர். இப்போ அடுத்த மெத்தட் போறோம். அடுத்த மெத்தட்ன்றது சைனும் காசும் மல்டிப்ளை ஆகி வரும். அதுல பவர்ல ஆட் ஈவன் இருக்கதா பாருங்க. ரெண்டுமே ஈவனு இல்ல ஒன்னு ஈவன் ஒன்னு ஆட் வந்தா சேம் ரூல் தான். ரெண்டுமே ஆடா வந்துதான் ரூல் மாறும். இப்ப ரெண்டுமே ஈவன் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எப்பயுமே காசுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். அது என்ன ரூலு? நல்லா பாருங்க. இந்த பவர்ல 1 குறைச்சுக்கோங்க 3. அப்புறம் சைனோட பவரும் காசோட பவரும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்க இதுக்கும் இதுதான் டிஃபரெண்ட். ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ 4 + 2ன்றது 6. இதுக்கப்புறம் 2 2ஆ குறைச்சிட்டு வந்துருங்க. 3/ல 2 குறைச்சிங்கன்னா 1. டினாமினேட்டர் குறைச்சிங்கன்னா 1/4. அவ்வளவுதானே? ஸோ 1/4க்கு அப்புறம் நீங்க போலாம்னா போகக்கூடாது. ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா 0 ஆயிடும். அதுக்கப்புறம் சைனுக்கு வந்துடுங்க. சைனோட இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து காசுக்கு முடிஞ்சது. 1/4ஓட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவ்ல எல்லாம் போகக்கூடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். காசுக்கு வந்தீங்கன்னா சேம் தான்டா, ஃபாலோ பண்ணுங்கடா. 2ல இருந்து 1 குறைச்சீங்கன்னா 1 நியூமரேட்டர்ல. இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுருங்க 1/2. 1/2 வந்துருச்சா உடனே π/2 முடிச்சிடுங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கேன்சல் பண்ணது போக π/32. அவ்வளவுதான். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 8 16 π/32. ஏதாவது டவுட் இருக்கா? ஏய் தம்ஸ் அப் பண்ணுங்கடா. புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கடா. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது சம் dன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. மத்த எல்லாம் சேம் தான். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 2 ஆட்டோமேட்டிக்கா π/2ன்னு மாறிடும். கவலையே படாதீங்க. இந்த புதுசா ஏதாவது ஒருத்தன் வந்திருக்கானா அவனை dன்னு புது வேரியபிள் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அடிச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். போயிட்டே இருக்கும். அது நம்ம டிஸ்டர்பே பண்ணாது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. d ஆயிடும். பின்ன அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ கெட் த ஆன்சர். இங்க அடுத்த ஒரு மாடல் வந்திருக்கு பாருங்கடா. இதெல்லாம் கேட்டுற கொஸ்டின்ரா. நான் உங்களுக்கு சொல்றது இல்லாம ஏதோ நான் புக் அப்படியே சொல்லிட்டு வரேன்னு நினைச்சிடாதீங்க. சில சம்லாம் நான் ஸ்கிப் தான் பண்ணிடுறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் உங்களுக்கு போட்டு தரேன். அது இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாடல்ல சில சம்ஸ் வந்திருக்கும். அதையும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். நான் விட்டுருக்கேன்னா அந்த சம் ஆல்ரெடி நம்ம போட்டதா இருக்கும். அவ்வளவுதான்.
ஓகே. இப்ப பாருங்க 2மே ஆடா வந்திருக்கு. அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் காசுக்கு தான் முக்கியத்துவம் குடுங்க. அப்ப குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 குறைப்பீங்க நியூமரேட்டர்ல. அப்புறம் இது 2யும் ஆட் பண்ணுவீங்க. சைனோட பவரையும், காசோட பவரையும் ஆட் பண்ணி போட்டுருவீங்க. அப்புறம் 2, 2ஆ குறைச்சுட்டு வருவீங்க. குறைச்சுட்டு வந்தோனே 2/6 வந்துருச்சு. இதுக்கப்புறம் குறைச்சீங்கன்னா 0 போயிரும். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்ப காசு முடிஞ்சுது. 2மே ஆடா வந்ததுன்னா, சைனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான்டா. 1 போடுங்க. சைனோட n+1 சேர்த்துக்கோங்க. அப்ப சைனுக்கு என்னன்னா, சைனோட பவர்ல என்ன இருக்கு? 3 இருக்குது. அப்ப 3+1ன்னா 4. அத மட்டும் போட்டு முடிச்சுருங்க. ஒரே ஒரு டேர்ம் தான் நீங்க எழுத போறீங்க. இந்த காச முடிச்சுட்டு இன்டு 1/n+1ன்ற ஒரே ஒரு டேர்ம் தான் எழுதுவீங்க. எப்போ 2மே ஆடா இருந்ததுன்னா. அப்ப இது லாஸ்ட் 1/n+1ன்னா 1/4. அப்ப இத கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1/24 ஆகும். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? அவ்வளவுதான். தம்ஸ் அப் பண்ணிடுங்க. இப்ப லாஸ்ட் ஒன்னுடா. இந்த இதுல. லாஸ்ட் என்னன்னா, இந்த ஃபார்முலா. ஸ்ட்ரெய்ட் ஃபார்முலா. எப்படி லிமிட் சம்முக்கு நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சீங்களோ, அதே மாரி இது ஸ்ட்ரெய்ட் ஃபார்முலா. என்ன வந்துருக்கு? எக்ஸ் பவர் எம் 1 மைனஸ் எக்ஸ் பவர் என்னு இருந்ததுன்னா, இந்த ஃபார்மட் வந்ததுன்னா, இன்டகிரேஷன் என்ன பண்ணணும்னா, எம் ஃபேக்டரல் இன்டு என் ஃபேக்டரல் டிவைடட் பை எம் பிளஸ் என் பிளஸ் 1 ஃபேக்டரல். அவ்வளவுதான்டா. ஸோ எம் இருக்கிறதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கும். என்ன இருக்கிறதுல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்படியே போட்டு நீங்க அடி கொடுத்தீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். வேற ஒண்ணும் இல்ல இதுல. இந்த மாரி என்னடா தனித்தனியா குடுக்காம அடிஷன் குடுத்துருக்கான்னா, தனித்தனியா நீங்க பிரிச்சுருங்க இன்டகிரல. பிரிச்சுட்டு நம்ம நார்மல் ஃபார்மேட்டுக்கு போட்டு விட்டுருங்க. நம்ம ஷார்ட்கட்ட யூஸ் பண்ணிடுங்க. யூ கெட் த ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஓகே, குட். அதுக்கப்புறம் இது அதே மாரி தான். மாடல்ஸ்ல போட்டு ஆ இது பண்ணிக்கிறீங்கடா. இந்த மாரி மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் குடுத்தான்னா, டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு தனித்தனியா எடுத்துட்டு ரூல ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஈஸி. சும்மா குடுத்துருக்கான். நம்மள ஏதாவது குழப்பலாம்னு பார்த்து குடுத்துருக்கான். டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுங்க. தம்ப் ரூல் ஏ இன்டு பி, சி இன்டு டி பண்ணுவீங்க. அப்புறம் தனித்தனியா எடுத்துட்டு வந்து அடிச்சு விட்டுருவீங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. மத்த எல்லாம் ரிப்பீட்டடான சம்ம தான்டா. எல்லாமே ரிப்பீட்டட் தான் உங்களுக்கு. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட். அந்த மெத்தட் படி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a cos theta the whole square இதை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, மத்த எல்லாமே ஸ்டெப்பு. எதுவுமே தேவையில்ல. இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க வச்சுக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்து இது ரிப்பீட்டடு. m ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4னா ஸ்ட்ரெயிட் ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த காமா இன்டகிரல் 9.7 இதோட நான் முடிக்கிறேன். சரிங்களா? அப்படி இருங்க. காமா இன்டகிரல் ஃபார்முலா என்னன்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 0 டு இன்ஃபினிட்டியா இருக்கணும். அப்புறம் எக்ஸ் பவர் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி ஃபார்மட்ல இருந்ததுன்னா தட் ஃபார்முலா இஸ் n ஃபேக்டர் டிவைடட் பை a பவர் n பிளஸ் 1. அவ்வளவுதான். ஸோ இந்த பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க n என்னடா இருக்குது? 5 இருக்குது. a என்னடா இருக்குது? இங்க பாருங்க அந்த ஃபார்மட் படி கம்பேர் பண்ணா 3. ஸோ n ஃபேக்டரல்னா என்னடா? 5 ஃபேக்டரல் டிவைடட் பை 3 பவர் 5 பிளஸ் 1. அவ்வளவுதான். போட்டிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ரொம்ப ஈஸியானதுதான். காமா இன்டகிரலோட ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு அப்படியே சப்புன்னு வந்துடும். இது வந்து tan x cos x இருக்கா? அப்ப இது என்னவாருன்னா சீக்கன் பவர் 6ஆ மாத்தி நீங்க e பவர் tan x இருக்கிறதுனால சப்ஸ்டியூஷன் போவீங்க. ஏன்னா tan டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கனா, அப்ப சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். என்னவா மாத்துவீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு அதை கொண்டு வந்துட்டு டைரக்டா ஆன்சர் போட்டுருவீங்க. அவ்வளவுதான். இதை நீங்க போட்டுட்டீங்கன்னா பாருங்களேன், எல்லாமே சேம் தான். 1 பிளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டி. அப்புறம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் இ பவர் மைனஸ் டியால ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு சூப்பரா அந்த காமா ஃபார்மேட் வந்துடும். அப்ப வந்துருச்சா, n ஃபேக்டரல் டிவைடட் பை a பவர் n பிளஸ் 1 ஃபேக்டரல் போட வேண்டியதான். இந்த சம்ம புரிஞ்சுதாடா? இந்த சம்ம புரிஞ்சதா? தம்ஸ் அப் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாம் நிறைய டைம் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இதுவும் சேம் தான். அப்படியே சேம் அதே ஃபார்மேட் வருது. தூக்கி எடுத்து போடுங்க. சப்ஸ்டியூஷனு எல்லாமே அப்படியே வருது. ஓகே.
எல்லாமே சேமாக தான்டா வருது. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம பண்ணோம். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்லயும் நான் என்ன பண்றேன்னா 9.7யும் இந்த ஃபைனலா இருக்கக்கூடிய அடுத்த பார்ட் ஆஃப் 5 மார்க் ஃபைண்டிங் ஏரியா 9.8யும் நம்ம 9.9யும் ஒரு 1 ஹவர்ல நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் மக்களே. சரியா? தேங்க்யூ மக்களே. இப்போ வந்து பார்ட் 2 நம்ம வந்து ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் வந்து பார்ட் 3 வந்து 9.8ம் 9.9ம் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த 40 days ரிவிஷன் அப்படியே என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. தேங்க்யூ.